வணக்கம் உறவுகளே. இன்று நாங்கள் முருங்கை தடியிலிருந்து செடிகள் மூலம் முருங்கையை உருவாக்கி அதிலிருந்து 3 மாதங்களில் அறுவடையை பெற்றுக்கொண்ட வீடியோவை உங்களுக்கு பதிவிட இருக்கிறோம். இதுதான் அந்த முருங்கை செய்கையில் நாங்கள் 3 மாதங்களில் அறுவடையை பெற்றுக்கொள்வதற்காக தயார்படுத்திய முருங்கை செடி. அதை நீங்கள் இப்போது எனக்கு பின்னால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தடியிலிருந்து தடித்துண்டத்திலிருந்து உருவாக்கப்பட்ட முருங்கை செடி 3 மாதத்தில், அதாவது நாங்கள் மார்ச் மாதத்தில் நட்ட நாங்கள் மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் எங்களுக்கு பெற்று நாங்கள் அதன் மூலம் வருமானத்தை பெற முடியும். விதையை விட இதிலிருந்து அறுவடையை உடனடியாக பெறக்கூடிய இருக்கும். வாங்கோ மேலும் வீடியோக்குள்ளே போவோம். கனவேர் இந்த வீடியோ பார்க்குறீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீர்கள். அதாவது 2.9% ஆக்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. மிச்சாக்கள் ஒருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஆனால் 5000 வியூஸ் 3000 வியூஸ் எல்லாம் போய்கொண்டிருக்கு. அவ்வளோ பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு எங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கும், நன்மையமாக இருக்கும். மற்றும் இளைஞர் யுவதிகள் இந்த விவசாயத்தில் ஈடுபடுறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோக்களை போடுறோம். நீங்கள் பார்த்து தேவையான கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு உதவியும் செய்வோம். யாழ் மாவட்டம் மற்றும் எங்களோட இலங்கையில் வடமாகாணம் அதுகள் வேறு மாவட்டங்களும் நீங்கள் கேட்டு நல்லா ரீச் ஆகினா நாங்கள் அங்கேயும் வந்து உங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம். விதைகள், நாற்றுக்கள், தடிகள் என்பவற்றையும் எங்கள்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதில் இலவசமாக வழங்குவோம். முதல் சிறு தோட்டங்கள், இப்போ 1 வரப்பு 2 வரப்புக்களை செய்கிறார்களுக்கு இலவசமாக வழங்குவோம். ஏக்கர் கணக்கில் செய்கிறாங்க. அதை கொண்டு வர செலவுகள் அதில் இருக்குத்தானே, அதுகளை நீங்கள் எங்களுக்கு தந்து உதவினால் நாங்கள் உங்களுக்கு அதுகளை செய்யக்கூடிய வாங்கும். முருங்கை செய்கையில் தடி மூலம் உருவாக்கி 3 மாதத்தில் அறுவடை இந்த விளைச்சல்களை நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறோம். வாங்க இந்த முருங்கை செடி என்ன மாதிரி 3 மாதத்துக்குள்ளே வளர்ந்துருக்கின்றதை காட்டி அந்த விளைச்சலையும் உங்களுக்கு காட்டுவதற்கு. ஏன்னா அந்த முயற்சி செய்யாமல் இருக்கிற விவசாயிகள் மற்றும் வேறு உங்களுக்கு வசதி இல்லை, வருமானம் இல்லை என்று சொல்கிற இளைஞர்களுக்காகவும் வெளியே பாமர மக்களுக்காக தான் நாங்கள் இந்த விவசாயத்தை ஊக்குவிக்கிறோம். பணக்கார வெளிநாடுகள் போயினும் வேறு செய்வினம் தானே. இதுலேருந்து ஒரு மரத்திலே இவ்வளோ காய்ச்சிருக்கண்டு பாருங்க. எல்லோரும் அந்த வீடியோக்களை காட்ட மாட்டினோம். இந்த நாவல்கள் பிடிக்கும், அந்த தோட்டம் தற்செய்யாண்டு சிலாக்கள் விடுறதே இல்லை. ரெண்டாலும் நான் ஆக்கள் முயற்சி கட்டுமன்றதுக்காக காட்டி பாரு. அதாவது இந்த திட்டமானது 2 அடி தடியில் எடுத்து நான் உங்களுக்கு அதை 2 ஏனைய வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து கொண்டு இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இதுதான் மரம். அடிமரத்துலேருந்து இந்தளவு 2 அடியிலேருந்து தான் மண்ணை பூவெல்லாம் விட்டு காய்ச்சிருக்கும். இதுக்கு பாத்தி அமைக்கிற இந்த சின்ன பாத்தி தான். சின்ன பாத்தி கிழமைக்கு ஒரு பேராச்சியாக காணுங்க. ஒவ்வொரு நாளும் நான் வேலை செய்கிறபடியே சனி ஞாயிறு மட்டும்தான் இறைக்கிறேன்னா, சனிக்கிழமை ஒரு இறைச்சா காணும். அதோட பசலைகள், மாட்டுச்சாணம் இதுகளை போட்டு இறைச்சி 2 காய்ச்சி இருக்கும். மற்ற இடைவெளிகள் 8 அடி இடைவெளி வச்சிங்கன்னா தெரியும். அவ்வளோ விஷயம். இதில் பெரிய விஷயங்கள் ஒன்று இல்லை. நீங்கள் விருப்பத்தோடு செயற்படணும். எந்த தொழில் இருந்தாலும் விருப்பத்தோடு செயற்படணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ திறந்து காட்டுறோம். நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்களோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற என்பது ஏழாக காரியம் இருக்கும். விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். பூச்சிகள் தாக்கங்களும் இருக்கும். அதுகளுக்கு நாங்கள் மருந்துகள் அடிக்கணும். இன்றைக்கு காலை மேலே இறைச்சின்னா இப்போ ஒரு பின்னேரம் அறுவடை நடக்க போதும். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ நாங்கள் காட்டி கொண்டிருக்கிறோம். இதுதான் பூக்கள் பூத்திருக்கு. செழிப்பாகவும் இருக்குது. அந்த பூச்சிகளோட தாக்கம் இல்லாத நாங்கள் அநேகமாக இயற்கையோட அண்டித்தான் செய்கிறோம். மாட்டுச்சாணம், மாட்டை இருக்கல் போட்டு செய்கிறபடியாக இது இருக்குது.
தோட்டம் புல் வியூவை காட்டும். ஒரு இடவழி எம்பாரு புது மரம் புது இடமண்டபடியாக வடிவாக காய்ச்சிருக்கு. இந்த வியூவை பாருங்க, காயல் பிடிக்கும். அந்த இல்லியல் சொல்லிப்பேருந்து தான் காயல் வைக்கும். மேலே போகிற குருத்துவலன்னு உள்ளி விடலாம். அவங்களோட 5 அடி 6 அடிக்குன்னு உள்ளி விட்டோம்ண்டா இருக்கும். இது எங்களோட மகன் ஒரு ஆள் ஒரு கொட்டில் அமைத்து இதில் சும்மா திருவிழா நடக்கிறபடியே இதை மேலே இருந்து பார்க்குறக்கா ஒரு கொட்டில் அமைச்சு புகைக்குண்டுகள் எல்லாம் நடக்கும். முருங்கைச்செய்கை என்பது ஒரு லாபகரமான பயிர். முருங்கை நட்டவன் பெருங்கையோடு போவான் என்பதற்காக இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இலங்கை, இந்தியா போன்ற வறட்சியான பிரதேசங்களிலும் உலர்காலில் உள்ள பிரதேசங்களிலும் இது அதிகமாக வளரும். ஏற்றுமதி நோக்கத்திற்காகவும் செய்கிறார்கள். இதையும் பவுடராக்கி ஏற்றுமதி செய்கிறார்கள். அது எங்கள் இடங்களில் முயற்சிக்கிறேன். ஸ்ரீலங்காவில் பெருசாக முயற்சிக்கிறேன். எங்களோட சிங்கள சகோதரர்கள் சில பேர் முயற்சி செய்து அதை நன்றார்கள். அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். தானாக கஞ்சாப்பழம் கொண்டு முளைச்சிருக்கு. எங்களோட தோட்டத்துக்கு பாத்திக்க முளைச்சிருக்கு. இது 3 அடி 4 அடி வளரக்கூடிய முருங்கை ஒன்று. காய் விடையில் இந்த பிஞ்சுகளை தரும். பிஞ்சுகள் விட்டுருக்கு. பூக்களை இந்த முறை ஒரு பூச்சியினை மரித்து கொண்டிருக்கு. அதுவும் அது பிரச்சனை. பூச்சியினை அரிப்பதால் அந்த பூக்கள் முழுமையாக இந்த இப்படி இருக்கிற பூக்கள் இப்படி அரிச்சோன்னு இப்படி கொட்டுண்டு. அதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது வருத்தங்கள் வருது. இதுக்கு முற்பட்ட காலங்களில் இவ்வாறு வருத்தங்கள் வாரையில் இப்போ புது புது வருத்தங்கள் வருவதால் நாங்களும் விழிப்புணர்வாக தான் இருக்க வேண்டிக்கிறாங்க. ஏன்னா இதையும் பணப்பயிரண்டபடியாக அவதானமாக செயற்படுற மூலம்தான் நாங்கள் இதுலேருந்து லாபங்கள் எடுக்கலாம். அந்த பூக்களை பாருங்க, இந்த இதப்படி அரிச்சு விழுகுது. ஒரு பூச்சி இந்த தாக்கம் அணில்களும் அரிக்கிறான். ஆனால் இந்த முறை அநேகமான பிஞ்சுகள் பிடிக்கிற குறைவாக இருக்குது. இதுதான் தாய் மரங்கள். 20-30 வருஷம் 20 வருஷம் குறிப்பிட 25 வருஷத்துக்கு முற்பட்ட மரங்கள். இதெல்லாம் நாங்கள் அழிக்காமல் வச்சுருக்கிறோம். தாய் மரங்கள் என்றபடியாக இதை அழிக்காமல் வச்சிருக்கிறோம். தாய் மரங்கள் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் வெட்டி விடுறோம். முந்தி ஃபுல்லாக முருங்கை தான்ன்றது. இந்த முறை வெங்காயத்தை செய்கையும் நாங்கள் செய்திருக்கிறோம். என்றால் பயிர்களை மாற்றி விவசாயத்தை செய்ய வேண்டுமென்றதுக்காக வெங்காயத்தையும் செய்திருக்கிறோம். ஏனைய வீடியோவில் நாங்கள் இது பிரட்டின வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் பாருங்கள். இதெல்லாம் தோட்டமாக தான் இருந்தது. முந்தி செய்த இந்த வீடியோ அதை பார்க்கணும். இதில் ஒரு கேமரம் காய்ச்சிருக்கு பாருங்க. இப்போ இதுகளையும் நாங்கள் மற்ற பயிர்கள் மாதிரி அவதானமாக பாதுகாக்க வேண்டி இருக்குது. ஏனென்றால் நோயல்ன்ற தாக்கம் கீழே புல்லுகள் இருந்தாலும் நோயல் பூச்சிகள் புழுக்கள் வந்தால் அதுகளை நாங்கள் வட்டி விடுவோம். கால்நடைகளுக்கு பயன்படுறதால அதை நாங்கள் வேண்டிக் கொள்வோம். தாய்மரம் 20 வருடம் முற்பட்ட பாய் என்னப்பா
மற்ற தென்னையிலும் இந்த நோய் இப்போவும் இருக்குது. அந்த வெள்ளை இந்த தாக்கம் குறையவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.